என் பேர் சுரேஷ். ஒரு பெரிய கட்சி. ஆனால் அந்த கட்சி இவ்வளவு தூரம் ஒரு சரியில்லாத ஆளுங்க கையில் போய் மாட்டிக்கிட்டு அந்த கட்சி படுற பாடு என்னைய மாதிரி கட்சி தொண்டர்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது சார். அதாவது எப்படா சின்னம்மா வந்தால் தானே சேர்த்தா தானே ஆட்சி அமைக்க முடியும். அதாவது அமைச்சர்கள் எடப்பாடி வாழ்க எடப்பாடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் யாரும் எடப்பாடியை சொல்லலை. 2026 தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் சின்னம்மா அவர்கள் ஆதரிக்கக்கூடிய வேட்பாளராக இருந்தாலும் சரி, அவர்கள் மூலமாக அவர்கள் இயக்கத்தின் மூலமாக நிற்கக்கூடிய வேட்பாளராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக ஒரு வெற்றிக்கான சூழலும் உண்டு. இந்த துரோகிகள் கூட்டத்தை விரட்டும் அளவிற்கான ஒரு சூழலை உருவாக்குவார்கள் என்பது தெரிகிறது. இன்றைக்கு குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கூட்டமே மிக பிரமாண்டமாக இருந்தது. அவருடைய பேச்சும் மிக அருமையாக இருந்தது. இனி வரும் காலங்களில் அம்மா அவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய இயக்கம், சின்னம்மா அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இயக்கம் வளர்ச்சி பெறும் என்பதில் எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. சின்னம்மா புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கள் ஊரில் இன்னைக்கு 124 பேர் வந்திருக்கான். 5 வேன் வந்திருக்கான். எங்கள் ஊராட்சியிலேருந்து மொத்தம் 7 வேன் வந்திருக்கு. நல்லா சிறப்பாக பார்த்துட்டேன். இன்னைக்கு கூடுனது 5 லட்சம் பேர் கூடியிருப்பான். ஏன்னா அம்மா கையை காட்டுற ஆளு தான் இனிமேல் முதலமைச்சர். நீங்கள் அதை ஆணித்தனமாக இருந்துக்கலாம், பார்த்துக்கலாம். வணக்கம், என் பேர் அமிர்தா பாலுசாமி. நான் பரமக்குடி சட்டமன்ற தொகுதி. இன்னைக்கு அம்மா புதிய கட்சியை கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கொடியை அறிமுகப்படுத்தினதுக்குள்ளேயே எங்க எல்லாருக்கும் நாங்கள் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அந்த எதிர்பார்த்த நிகழ்வு இன்னைக்கு இந்த ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவங்க நினைவிடத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. எங்க எல்லாருக்கும் பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்குது. மக்கள் மத்தியில் ஒரு நல்ல எழுச்சி பார்க்கப்படுது. 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயம் களம் காணலாம். அம்மா அதுக்கான யூகங்களை எத்தனையோ சட்டமன்ற எலெக்ஷன் அவங்க பார்த்தவங்க, பல முதல்வர்களை உருவாக்குனவங்க, அம்மா கூட நிழலாவே இருந்தவங்க புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களது தொலைநோக்கு சிந்தனையில் நிறைய திட்டங்கள் வச்சிருக்காங்க. அவங்க லேட்டா வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. லேட்டா வரல, லேட்டஸ்டா வந்திருக்காங்க. இந்த லேட்டஸ்டா வந்திருக்கிறதுடைய விளைவு 26 எலெக்ஷன்ல எல்லாரும் சந்திப்பீங்க. எங்க எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அம்மாவை அவங்களுடைய கழக தொண்டு ஆற்றத்துக்கு உண்மையான விசுவாசிகளும் தொண்டர்களும் அவங்க ஆணையிடுறதுக்கு, அவங்க ஆணைக்கு கட்டுப்பட்டு செயல்பட தொண்டர்கள், உண்மை தொண்டர்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய பெயர் இந்திரகுமார். நான் ராமநாதபுரம் மாவட்டம் நயினார் கோவில். இன்று புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பசுமொன்னிலே நலத்திட்ட உதவிகள் எல்லாம் அனைவருக்கும் வழங்கிவிட்டு, ஆகையால் இன்று துரோகத்துக்கும் எதிரிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய தமிழக மக்களுக்கு நல்லதே நடத்த வேண்டும், எந்த ஒரு ஆட்சி கட்டில் இருந்தாலும் மீண்டும் அம்மா ஆட்சியை தருவேன் என்று புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இன்று கட்சி கொடியை அறிமுகம் செய்துள்ளார். விரைவில் புதிய கட்சியை தொடங்குவார் என்று உறுதிமொழி கொடுத்திருக்கார். ஆகையால் தென் மாவட்டமும் சரி, டெல்டா மாவட்டம் சரி, கொங்கு மண்டலம் சரி, அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து சமுதாய மக்களும் சின்னம்மா வருகையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் வரும் காலங்களிலே அனைவரும் ஒன்று திரண்டு துரோகத்துக்கும் எதிரிகளுக்கும் யுத்தம் மாதிரி செயல்பட்டு சின்னம்மா தலைமையிலே அனைவரும் ஒன்று கூடி வென்று காட்டுவோம்.